Good morning, students. Standard 12th, Subject Physics, Unit 3, Magnetism and Magnetic Effect of Electric Current. Topic, Magnetic field produced along the axis of the current carrying circular coil. Previous presentation magnetic field due to a long straight current carrying conductor அந்த கொஸ்டின் நம்ம ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ ஒரு சர்க்குலர் காயிலில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இதுதான் இந்த சர்க்குலர் காயில். இந்த சர்க்குலர் காயிலோட ரேடியஸை நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா ஆர் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். ஆர் அப்படிங்கிறது இந்த சர்க்குலர் காயிலோட கேபிட்டல் ஆர் அப்படின்னு எடுத்துருக்கிறோம். இந்த சர்க்குலர் காயிலோட ரேடியஸ். சரிங்களா? அடுத்ததா இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட்டை நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஐ அப்படிங்கிற கரண்ட் இந்த சர்க்குலர் காயிலில் பாஸ் ஆகிறதா எடுத்துருக்குறோம். சரிங்களா? இதான் இந்த டயக்ராமில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எந்த பாயிண்ட்டில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ எந்த பாயிண்ட்னா இந்த சர்க்குலர் காயிலோட ஆக்சிஸில் இசட் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு பாயிண்ட் பி. இதான் இதோட ஆக்சிஸ். இந்த சர்க்குலர் காயிலோட ஆரிஜின் இதான். ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகக்கூடிய அந்த லைன் இதான் ஆக்சிஸ். இந்த பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட்ல தான் கால்குலேட் பண்ண சொல்றாங்க. இந்த பிங்கிற பாயிண்ட் ஆரிஜின்ல இருந்து ஆக்சிஸ் லைன்ல இசட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இப்போ சர்க்குலர் காயில் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்னா பிரச்சனை இல்லை, ஈஸியா நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஏன்னா கரண்ட் ஒருவேளை எப்படி இருக்கலாம் அந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல இன்வெர்ட்ஸ்ல இருக்கலாம் இல்ல அவுட்வேர்ட்ஸ்ல இருக்கலாம். அதை பொறுத்து அது எப்படி இருக்கும், ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறோம். அதுக்கு இந்த கார்க் ஸ்க்ரூ ரூலை யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். பட் இங்கே சர்க்குலர் காயில் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு க்ளோஸ்டு லூப்பாக இருக்கும். அப்போ ஒரு இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்க, இந்த டிஎல் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கோமா, டிங்கிற இந்த பாயிண்ட், இந்த இடத்துல பாருங்க கரண்ட் வந்து அவுட்வேர்ட்ஸ் டைரக்ஷனில் வர்ற மாதிரி இருக்கு. அதே இந்த இடத்துல பாருங்க, இதுக்கு ஜஸ்ட் சிமெட்ரிக் ஆப்போசிட் சைடு இந்த இடம், இந்த பாயிண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா கரண்டோட டைரக்ஷன் இன்வெர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒரே காயில் தான், ஆனா ரெண்டு விதமா கரண்ட் அதுல பாஸ் ஆகுது, ரெண்டு டைரக்ஷன்ல பாஸ் ஆகுது. அப்ப நம்ம ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு இடத்த நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். கரண்ட் எலமெண்ட் ரெண்டு இது எடுத்துக்கணும். இந்த பாயிண்ட் இங்க ஒரு சிங்கிற பாயிண்ட்ல ஒரு கரண்ட் எலமெண்ட் எடுத்துருக்காங்க டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டிங்கிற பாயிண்ட் இந்த இடத்துலையும் டிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் கரண்ட் எலமெண்ட் நம்ம எடுத்துருக்கிறோம். ஏன் ரெண்டு இடத்துல எடுத்துருக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்துல கரண்டோட டைரக்ஷன் அவுட்வேர்ட்ஸில் இருக்கு, ஒரு இடத்துல இன்வெர்ட்ஸில் இருக்கு. ஸோ அதனால இந்த மாதிரி ரெண்டு டைரக்ஷனை நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அடுத்ததா இந்த கரண்ட் எலமெண்ட் டிஎல்லையும் இந்த பிங்கிற பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த லைனை நம்ம என்னன்னு சொல்றோம், ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். ஸோ ரெண்டு பக்கமே சேம் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கும். ஸோ ரெண்டையுமே ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு ஏற்கனவே பயட் சாவட்லா தெரியும், ஒரு கண்டக்டர்ல பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அந்த ஸ்மால் எலமெண்ட் கரண்ட் எலமெண்ட் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது. டிபி வெக்டார் is equal to mu naught divided by 4 pi IDL vector cross r cap divided by r square. இது பேசிக்கான அந்த ஃபார்முலா நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருக்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம ரெண்டு எலமெண்ட் எடுத்துருக்கிறோம். இந்த இடத்துல சி அண்ட் டி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு எலமெண்ட் எடுத்துருக்கிறோம். ஒவ்வொரு எலமெண்ட்டும் இந்த பிங்கிற பாயிண்ட்ல எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அப்போ இந்த ப்ராடக்டே நம்ம இதோட மேக்னிடியூட் மட்டும் கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இந்த கிராஸ் ப்ராடக்ட் இருக்குல்ல, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்கே சைன் தீட்டா வந்துடும். ஸோ அதனால தான் அந்த மேக்னிடியூட் ஆஃப் டிபி வெக்டார், இதோட மேக்னிடியூட்டை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இங்கே வெக்டாரில் அதை இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, அதோட மேக்னிடியூட்டை நம்ம இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே அதே மாதிரி தான் மியூ நாட் டிவைடட் பை 4 வந்துடும். இந்த ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப்னு இருக்கா, இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணீங்கன்னா ஐடியல் சைன் தீட்டான்னு கிடைக்கும். கீழே ஆர் ஸ்கொயர் அப்படியே கிடைச்சிரும். அடுத்து இந்த டீட்டா அப்படின்னா என்ன அப்படின்னீங்கன்னா, இந்த டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கரண்ட் எலமெண்ட்டையும் இந்த பியையும் ஜாயின் பண்ணக்கூடிய இந்த லைன் இருக்குல்ல ஆர் வெக்டார், அதாவது டிஎல்ங்கிற எலமெண்ட்டுக்கும் ஆர் வெக்டாருக்கும் இடையில இருக்கக்கூடிய ஆங்கிள். அதனால தான் டீட்டா இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஐடியல் வெக்டார் அண்ட் ஆர் வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இது நம்ம என்ன எடுத்துக்கிறோம், சர்க்குலர் காயில்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். அப்போ இந்த பாயிண்ட்ல நீங்கள் ஒரு லைன் ட்ரா பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது டேஞ்சண்டாக தான் இருக்கும். இந்த டைரக்ட் இப்படி தான் இருக்கும்.
அப்போ இந்த டேஞ்சன்ட் அப்படின்னால இந்த ஆங்கிள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஆயிரும் 90 டிகிரின்னு வந்துடும். ஸோ சைன் 90யோட வேல்யூ 1. அப்போ இதை வேல்யூ நம்ம போட தேவையில்ல. அப்போ ரிமைனிங் உள்ள வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாம். μ0 டிவைடட் பை 4 ஐடியல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இந்த ஃபார்முலா கிடச்சிருக்கு. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம என்னெல்லாம் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா டிஎல்லோட ஆர் ஸ்கொயரோட வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துலையே நமக்கு எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சிங்கிற பாயிண்டில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதோட டைரக்ஷனை தான் எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம இண்டிகேட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் அந்த டைரக்ஷனே உங்களுக்கு ஆரோ மார்க் போட்டிருக்காங்க பாருங்கள், கரண்ட்டோட டைரக்ஷன் அப்படியே அவுட்வேர்ட்ஸாக வருது. ஸோ இதில் இந்த கரண்ட் எலமெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த கரண்ட் எலமெண்ட் பிங்கிற பாயிண்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் பாருங்க ஆர் டைரக்ஷன்ல இருக்கு. ஸோ ரெண்டோட மேக்னெட்டியூடும் சேமாக தான் இருக்கு. இதுவும் டிபி வெக்டார் தான், இதுவும் டிபி வெக்டார் தான். ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால மேக்னெட்டியூட் நமக்கு சேமாக இருக்கு. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எஸ்ங்கிற டைரக்ஷனில் இருக்கக்கூடிய இந்த டிபி வெக்டாரை 2 காம்பனன்ட்ஸாக நம்ம டிவைட் பண்ணுவோம். ஒன்று ஹரிசாண்டல் காம்பனன்ட், இதான் ஹரிசாண்டல் காம்பனன்ட். இது என்னென்னு எடுத்துக்கிறாங்க, டிபி காஸ் பை அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இதோட வெர்டிக்கல் காம்பனன்ட் டிபி சைன் பை அப்படின்னு சொல்லி எடுத்துருக்காங்க. ஆங்கிளுங்க பை அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கிறோம். ஸோ இதில் அடிஷ்னலாக நம்ம என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா யூனிட் வெக்டார்ஸ் பார்த்துக்கணும். இங்கே யூனிட் வெக்டார்ஸ் பாருங்கள் எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லிட்டு கார்டீசியன் கோஆர்டினேட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங்காக நமக்கான யூனிட் வெக்டார்ஸ் பாருங்கள். எக்ஸுக்கு பக்கத்தில் என்ன இருக்கும், எக்ஸ் டைரக்ஷனில் தான் ஐ இருக்கும். இது ஜே, அதாவது ஒய், அதுக்கு கே அப்படிங்கிறது தான் இசட்டோட டைரக்ஷன். சரிங்களா, இப்படி எடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ இந்த எஸ் அப்படிங்கிற டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை 2 காம்பனன்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஆர் டைரக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த டிபிங்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டை இதையும் 2 காம்பனன்ட்ஸாக டிவைட் பண்ணுறோம். சரிங்களா, டிபி சைன் பை அண்ட் டிபி காஸ் பை அப்படின்னு சொல்லி எடுத்துருக்குறோம். இப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம இந்த மாதிரி எடுத்ததுனால இதில் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஹரிசாண்டல் காம்பனன்ட் டிபி காஸ் பை, இங்கேயும் டிபி காஸ் பை, ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது. மேக்னெட்டியூட் சேமாக இருக்கிறதுனால இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எந்த காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது, வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த வெர்டிக்கல் காம்பனன்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரிசல்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைச்சிரும். சரிங்களா, அப்போ அதை ஆட் பண்ணலாம். ஓகே, அப்போ பியோட வேல்யூ வேணும் அப்படின்னா integration of db vector is equal to integration of db வெக்டாருக்கு பதிலா என்ன போட்டுக்கலாம், db sin pi k cap அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறோம். ஏன் k cap போடுறோம் அப்படின்னா sin pi db sin pi யோட டைரக்ஷன் பாருங்க z axis டைரக்ஷன். ஸோ z axis நம்ம என்ன எடுத்துக்கிறோம், k cap அப்படின்னு சொல்லி எடுத்துருந்தோம். ஸோ அந்த k cap போட்டுடலாம். இதில் நம்ம என்ன பண்ணிக்கணும், sin pi சைனோட வேல்யூ கால்குலேட் பண்ணி அதை இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். அடுத்ததா டிபியோட வேல்யூவும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணலாம். டிபியோட வேல்யூ நம்ம ப்ரீவியஸாக இங்கே கால்குலேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுதான் டிபியோட வேல்யூ, μ0 4 pi ஐடியல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இது டிபியோட வேல்யூ. இந்த ஈக்குவேஷனை எடுத்துகிட்டு வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. சரிங்களா, இந்த டிபிக்கு பேலாக சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், μ0i டிவைடட் பை 4 pi டிஎல் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர், ரிமைனிங்க சைன் பை கே கேப் இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவில் நம்ம இப்போ எந்த வேல்யூலாம் கண்டுபிடிக்கணும், சைன் பை வேல்யூ கண்டுபிடிக்கணும், அடுத்து ஆர் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்க. இதே டயக்ராமில் ட்ரையாங்கிள் ஓபிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரையாங்கிளை, ஓபிசி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டு இதான் அந்த ட்ரையாங்கிள் ஓபிசி அப்படிங்கிற இந்த ட்ரையாங்கிள். இந்த ட்ரையாங்கிளில் நான் என்ன கால்குலேட் பண்ண போகிறேன், சைன் பையோட வேல்யூ, இதுதான் ஆங்கிள் பை. அப்போ சைன் பை அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆப்போசிட் பை ஹைப்போட்டினியஸ். அப்போ பைக்கு ஆப்போசிட் பாருங்கள் சிஓ, ஹைப்போட்டினியஸ் ஸ்மால் ஆர். சிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கேபிட்டல் ஆர், அதான் ரேடியஸ் அப்படின்னு எடுத்துருந்தோம். ஸோ கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆர் அப்படின்னு எடுத்தாச்சு. இந்த ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது தான் ஹைப்போட்டினியஸ். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம், பித்தாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹைப்போட்டினியஸோட ஸ்கொயர் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா அதர் 2 சைட்ஸோட ஸ்கொயர்ஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஹைப்போட்டினியஸ் ஸ்கொயர் ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதில் எனக்கு ஆரோட வேல்யூ வேணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம்,
இந்த வேல்யூக்கு ரூட் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரூட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பவரில் என்ன போட்டுக்கலாம் 1/2ன்னு போட்டுக்கலாம். இது ஆரோட வேல்யூ, இது ஆர் ஸ்கொயரோட வேல்யூ. சரிங்களா, ரெண்டையுமே நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம இந்த வேல்யூ எதில் கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணணும், சைன் பை இந்த ஃபார்முலாவில், அதாவது கேபிட்டல் ஆருக்கு பதிலாக கேபிட்டல் ஆர் அப்படியே இருக்கட்டும், ஸ்மால் ஆருக்கு பதிலாக இந்த வேல்யூவை சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ சைன் பை இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஸ்மால் ஆரோட வேல்யூ ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 1/2 அப்படிங்கிற இந்த வேல்யூ. இப்போ நமக்கு சைன் பையோட வேல்யூ கிடைச்சிருச்சு. அடுத்ததா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். சரிங்களா, இப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், மியூ நாட் ஐ டிவைடட் பை 4 இன்டகிரேஷன் ஆஃப் dl டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் சைன் பை கே கேப் அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் இப்போ தான் நம்ம சைன் பையோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். அதே மாதிரி ஆர் ஸ்கொயரோட வேல்யூ கால்குலேட் பண்ணோம். ரெண்டையுமே இதில் சப்ஸ்டிட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, மியூ நாட் ஐ 4 அப்படி எழுதிக்கோங்க. இந்த சைன் பைக்கு பதிலாக இந்த வேல்யூ, இதுதான் சைன் பைக்கான வேல்யூ. சரிங்களா, கேபிட்டல் ஆர் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் பவர் 1/2. இது சைன் பைக்கான இந்த சைன் பையோட வேல்யூ. அடுத்து இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்கா, ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம், ஏற்கனவே நம்ம ஆர் ஸ்கொயருக்கான வேல்யூ நம்ம இங்கே அது டிவைடரில் இருக்குது. ஆர் ஸ்கொயரோட வேல்யூ என்னது, ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். ஸோ அந்த வேல்யூவே இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுறோம். ஆர் ஸ்கொயர் டிவைடரில் இருக்கனால நான் 1 டிவைடட் பை அப்படின்னு சொல்லி அந்த வேல்யூ போட்டிருக்கிறேன். அடுத்து கே கேப் இருக்குது, கே கேப் இங்கே வந்துடுச்சு. இன்டகிரேஷன் ஆஃப் டிஎல் மட்டும் இருக்குது. சரிங்களா, அடுத்து இங்கே பேஸில் பாருங்கள், இங்கேயும் வேல்யூஸ் எல்லாமே காமனாக இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம், பேஸை அப்படியே எழுதிட்டு பவர்ஸை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பவரில் 1/2 இருக்குது, இதோட பவரில் 1 இருக்குது. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 3/2 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதுதான் இங்கே போட்டிருக்கிறேன். சரிங்களா, அடுத்ததா டிஎல் அப்படிங்கிறது அந்த சர்க்குலர் காயிலில் ஒரு ஸ்மால் எலமெண்ட். சரிங்களா, அந்த மாதிரி அந்த சர்க்குலர் காயில் இருக்குது அப்படின்னா இந்த சர்க்குலர் காயிலில் ஒரு ஸ்மால் எலமெண்ட்டை தான் நம்ம என்னென்னு எடுத்திருந்தோம், டிஎல் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தோம். இப்போ இதை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இந்த ஸ்மால் இன்டகிரேஷன் அப்படின்னாலே ஒரு பார்ட்டை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா ஹோல் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா, அப்போது இந்த இடத்த மட்டும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும், இந்த டிஎல் அப்படிங்கிற இந்த ஸ்மால் லென்த்தை இன்டகிரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் கிடைச்சிரும். அந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது 2πr. ஸோ டிஎல்லை இன்டகிரேட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, 2πr அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதில் என்ன பண்ணிக்கலாம், இந்த 2πயையும் இங்கே 4π இருக்குது. ஸோ இதை கேன்சல் ஆனால் இந்த இடத்துல என்ன கிடைக்கும், உங்களுக்கு 2 கிடைக்கும். ரிமைனிங் உள்ள வேல்யூஸ்லாம் அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ மியூ நாட் ஐ இங்கே ஒரு 2 இருக்கும், இங்கே ஒரு ஆர் இருக்குது, இங்கே ஒரு ஆர் இருக்குது. ஸோ ஆர் ஸ்கொயர் வந்துடுது. அடுத்து ஆர் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் பவரில் 3/2 கே கேப் அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. அடுத்ததா இதே இதில் n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ், நம்ம இப்போ சிங்கிள் டேர்ன்ஸ் தான் அந்த இது பார்த்தோம், அந்த சர்க்குலர் காயிலில் ஒரு சிங்கிள் டேர்ன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. இதே நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் நிறைய சர்க்கிள்ஸ் இருந்து அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அதோட ஆக்சிஸில் உள்ள ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கிரியேட் ஆகும் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ கால்குலேட் பண்ண வேல்யூவோட ஒரு எண்ணை மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம பார்த்தது ஒரு சிங்கிள் டேர்ன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போது n நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் அப்படின்னா அதோட எண்ணை மல்டிப்ளை பண்ணிக்கணும். சரிங்களா, இப்போ இதுக்கு அடுத்ததாக இன்னொரு ஒன்று கேட்குறாங்க. இப்போ நம்ம இசட் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு பாயிண்ட்டில் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம். அதே அந்த சர்க்குலர் காயிலோட சென்டர் பாயிண்ட், இதான் சர்க்குலர் காயில் இருக்குது அப்படின்னா இதோட இந்த சென்டர் பாயிண்ட்டில், இந்த பாயிண்ட்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐ திங்க் இந்த இசட்டோட வேல்யூ உங்களுக்கு என்னவாயிரும், 0 ஆயிரும். அப்போ இந்த ஃபார்முலாவில் இதான் நம்ம கண்டுபிடிச்ச ஃபைனலைஸ் ஃபார்முலா, இதில் இசட் வேல்யூ மட்டும் இருக்காது. சரிங்களா, இசட் வேல்யூ மட்டும் இருக்காது. அப்போ இசட் வேல்யூ கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும்னு பாருங்கள், ஆர் 3/2 அப்படின்னு சொல்லியிருக்கும். இந்த 2ஐயும் இந்த 2ஐயும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆர் கியூப்னு உங்களுக்கு கிடைக்கும். கீழே என்ன இருக்கும், டினாமினேட்டரில் ஆர் கியூப் இருக்கும், மேலே ஆர் ஸ்கொயர் இருக்கும். ஸோ இந்த ஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ வெறும் ஆர் மட்டும் டினாமினேட்டரில் இருக்கும். ஸோ இதுதான் சென்டர் ஆஃப் த சர்க்குலர் காயிலில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. சரிங்களா, இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். அப்போ நம்ம இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஒரு சர்க்குலர் காயிலில் கரண்ட் பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகும்போது அதோட ஆக்சிஸில் உள்ள ஒரு பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூட் தான் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணோம். இப்போ இதான் அதுக்கான ஃபார்முலா. ப்ராப்ளமில் இந்த ஃபார்முலா கம்பல்சரி, இதை வச்சு நமக்கு சம்லாம் கேட்பாங்க. ஸோ இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.